ஒட்டுமொத்த மனித இனமே அழிஞ்சு போகிறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கலாம்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? ஒரு பெரிய நோய் தொற்று வந்தது காரணமாக இருக்கலாம், இல்லை பெரிய பஞ்சம் ஏற்பட்டது காரணமாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய போர் ஏற்படுறது கூட காரணமாக இருக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையான காரணம் அதுவாக இருக்க போகிறதே கிடையாது. மனித இனமே அழிய போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், அது மனிதனோட முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க? ஏன் இந்த முட்டாள்தனம் அப்படின்ற வார்த்தையே தப்பு தான். உண்மையான வார்த்தை அறிவில்லாத அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு முட்டாள் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். இந்த வீடியோலையும் நான் முட்டாள்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்த போகிறேன், ஒரு ரிலேட்டபிலிட்டிக்காக. இந்த முட்டாள்ன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? தேர் ஓடும் போது அதை நிறுத்துறதுக்கு முட்டு கொடுக்குறவங்கள முட்டாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட வேலை செய்கிறவங்க அறிவில்லாதவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே இன்னைக்கு முட்டாள்ன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் தற்குறி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். தற்குறினா என்ன? எழுத படிக்க தெரியாதவங்க. எழுத படிக்க தெரியலன்னா அவனுக்கு அறிவு இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா இல்லையா? முட்டாள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழ்மை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுதா இல்லையா? அப்போது சமூக படிக்கட்டில் கடைசி நிலையில் இருக்கிறவங்க தான் முட்டாள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கோம்ல. அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உண்மையான முட்டாள் எப்படி இருப்பான்? பார்க்கறதுக்கு எப்படி வேணாலும் அவன் இருப்பான். ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓவாக அவன் இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய நாட்டோட தலைவனாக அவனால் இருக்க முடியும். ஒரு மிகப்பெரிய நோபல் பரிசை வாங்கின ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம். பல்லாயிரம் புத்தகத்தை எழுதினவனாக இருக்கலாம். இப்படி யார் வேணாலும் முட்டாளாக இருக்கலாம். கார்லோஸ் சிப்போலா அப்படின்ற ஒரு வரலாற்று அறிஞர் இருக்கார், ஒரு பொருளாதார வரலாற்று அறிஞர். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய சாம்ராஜ்யமும் ஒரே ஒரு காரணத்தினால தான் அழிஞ்சு போயிருக்கு, அது முட்டாள்தனம். அந்த முட்டாளுக்கு எழுத படிக்க தெரியாமல் இல்லை, அவன் ஏழ்மையில் இல்லை, அவன் சமூக படிக்கட்டில் கடைசி படியில் இல்லை, எப்போவுமே உயரத்தில் தான் இருக்கான். மேலே இருக்கக்கூடிய முட்டாள்களால் தான் அனைத்து சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது தலைவர்களோட ஊழல்னால நாடு அழிய போகிறது கிடையாது, இல்லை சில பேட் லக்னால எதிர்பாராத சம்பவங்கள்னால ஒரு நாடு அழிய போகிறது கிடையாது. மேலே இருக்கக்கூடிய மனிதர்களோட முட்டாள்தனத்தினால மட்டும்தான் ஒரு நாடுன்றது அழிஞ்சு போகும். இவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார், தி பேசிக் லா ஆஃப் ஹியூமன் ஸ்டூபிடிட்டி அப்படின்ற புத்தகம். இதில் ரொம்ப சிம்பிளான முட்டாள்தனம் சம்பந்தப்பட்ட 5 விதிகளை அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அந்த 5 விதிகளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த புக் சம்மரியில். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 5 விதியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு முட்டாளாக இருக்கோமா அப்படின்ற கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும். அந்த கேள்வியை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற அர்த்தத்தை நான் எடுத்துப்பேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புத்தகத்தில் சிறந்த புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட நான் பகிர்ந்துப்பேன். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன கேள்வியிலிருந்து தொடங்கலாம். உங்களுக்கு தெரிந்த எல்லா மனிதர்களை பற்றியும் யோசிச்சு பாருங்கள். அது உங்களோட காலேஜாக இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களோட அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தோடு ஒரு கெட் டுகெதர் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், உங்களோட தெருவாக இருக்கலாம், உங்களோட ஊராக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில் எவ்வளவு பேர் முட்டாளாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பர்சன்டேஜை சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? கார்லோஸ் சிப்போலா ஒரு விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் எந்த நம்பர் சொல்லியிருந்தாலும் அது ரொம்பவே கம்மி, அதை விட அதிகமான முட்டாள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு இடத்துல கிடையாது, எல்லா இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட அதிகமான முட்டாள்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ முதல் விதி என்ன தெரியுமா? முட்டாள்தனத்தின் முதல் விதி என்னென்னா, நம்ம எவ்வளவு முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக தான் எப்போவுமே இருக்கும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு தருணத்துலையும் இவ்வளவு முட்டாள் தான் இருக்காங்க அப்படின்றத சரியாக சொல்லவே முடியாது. அது எப்போவுமே கம்மியாக தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு கற்பனையை பண்ணி பாருங்கள். இப்போ புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, மேபி ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறீங்க. உள்ளே போகும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறந்த மனிதர்களாக இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ரொம்ப புத்திசாலியாக இவங்க இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மனிதர்களை விட இவங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, ரியலிஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்னு ஏதேதோ நற்குணங்கள் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்த உடனே ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த இடத்துல எவ்வளவு முட்டாள் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனடியாக ஒரு பாசிட்டிவான நம்பரை தான் சொல்வீங்க. நிறைய பேர் இங்கே ரொம்ப
ரியலிஸ்டிக்காக யோசிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே ஒரு 10% பேர் வேணால் முட்டாளாக இருக்கலாம், அதுக்கு மேலெலாம் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான நம்பரை சொல்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காலம் போயிட்டுருக்கோம். ஒரு முதல் மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நபர் நீங்கள் இவர் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக இருப்பார், ரியலிஸ்டிக்காக இருப்பார் அப்படின்னு நினச்ச ஒரு நபர் உங்கள்கிட்ட மட்டுமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை மெயிலில் ரிப்ளையால் கொடுத்து எல்லாரையும் வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பார். உங்களோட மேனேஜர் ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் சொல்லுவார். அதுதான் அந்த பிரச்சனையோட மூலதனமாகவே இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கவே கூடாதுன்னா என்ன சொல்லணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருப்பார். இல்லை ஏதாவது ஒரு நபர் இதை செஞ்சோன்னா நம்ம காஸ்ட் கட் பண்ணலாம், விலையை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுவார். அதுதான் அந்த பொருளோட விலையவே அதிகமாக ஏற்றும். இப்படி தொடர்ந்து நிறைய முட்டாள்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னடா இது, இவங்க சொல்கிற சொல்யூஷன் யாருக்குமே பயனில்லாததாக இருக்குது, அவங்களுக்கும் பயனளிக்கலை, ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் கேடு தரக்கூடிய அட்வைஸை இவங்க சாதாரணமாக நல்லதுன்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இவ்வளவு முட்டாளில் இங்கே எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு வருஷம் கழித்து இந்த இடத்துல எவ்வளோ முட்டாள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப தப்பாக சொல்லிட்டோம், இங்கே ஒரு 90% பேர் முட்டாளாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இப்போ கூட நீங்கள் கம்மியாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு சதவீதம் சொன்னாலும் அங்கே அதை விட அதிகமான முட்டாள்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம்? முட்டாள்தனம்னா என்ன அப்படின்றத நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் காரணம். நம்ம முட்டாள்தனம்னா என்ன நினச்சிடுறோன்னா, முட்டாள்னா இப்படிப்பட்ட ஸ்டீரியோ டைப்பை பண்ணி வச்சிடுறோம். இப்படிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிடுறோம். யார் ஸ்கூலுக்கே போலையோ அவங்க முட்டாள், யார் காலேஜே அட்டன் பண்ணலையோ அவங்க முட்டாள், யாருக்கு வேலையே கிடைக்கலையோ அவங்க கண்டிப்பாக முட்டாளாக இருப்பாங்க, யார் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க முட்டாள், யார் இப்படிலாம் யோசிக்கிறாங்களோ அவங்க முட்டாள், யார் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க முட்டாள் அப்படின்னு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையாக முட்டாளுக்கு இப்படிப்பட்ட அடையாளம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. முட்டாள் எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லா படிநிலைகள்லையும் இருக்கலாம். ஒரு நபருக்கு எழுத படிக்கவே தெரியலையா, முட்டாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நபர் 100 புத்தகம் எழுதியிருக்காரா, அவரும் முட்டாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நபர் யாருன்னே தெரியலையா, அவரும் முட்டாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நபர் ஒரு நாட்டையே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரா, முட்டாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நபருக்கு வேலையே கிடைக்கலையா, முட்டாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்காரா, அவரும் முட்டாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நபர் படிக்கவே இல்லையா, அவரும் முட்டாளாக இருக்கலாம். ஒரு நபர் ஒரு யூனிவர்சிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருக்காரா, அவரும் முட்டாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முட்டாள்தனம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில் நம்ம இருக்கிறதுனால தான் பார்க்கும்போது முட்டாள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். இல்லைனா இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்றோம். முட்டாள்தனம் அப்படின்றது ஒரு நபரோட ஐடென்டிட்டி கிடையாது. முட்டாள்தனம் அப்படின்றது ஒரு நபரை குறிக்கக்கூடிய சொல்லே கிடையாது. முட்டாள்தனம்ன்றது ஒரு செயல். அதை யார் வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம என்ன நினச்சிட்றோம்னா, முட்டாள்னா இவ்வளோ % தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்றோம். ஏதோ ஒரு அடையாளம் மாதிரி நம்ம நினச்சிட்றோம். ஆண்கள் இந்த இடத்துல இத்தனை சதவீத பேர் இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி முட்டாள் இத்தனை சதவீத பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் உண்மையாக இருக்கிற எல்லாருமே முட்டாள் தான். எல்லாராலையும் முட்டாள்தனமான செயல்களை செய்ய முடியும். இங்கே முட்டாள் இல்லாத ஒரு நபர் அப்படின்றவங்க கிடையாது. அதனால தான் வரலாற்றில் எல்லாருமே முட்டாளாக இருந்திருக்காங்க. அப்போ வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, எந்த ஒரு சாம்ராஜ்யம் அழிந்து போனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அங்கே ஊழல் நடந்துடுச்சு, போர் நடந்துடுச்சு, அங்கே இப்படி ஏதோ ஒரு சூழல் வந்துடுச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அங்கே இருந்த நபர்கள் அந்த தருணத்தில் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்திருக்காங்கன்றது மட்டும்தான் காரணமாக இருக்குது. இந்த ஆத்தர் இதுலேருந்து நமக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறார். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை புத்திசாலின்னு சொல்கிறதுனால நீங்கள் புத்திசாலியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களுமே ஒரு முட்டாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் அடுத்தவங்களை பார்த்து ஒரு ரொம்ப புத்திசாலி, இல்லை ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள், ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஆளுன்னு சொல்லலாம். அதுக்காகலாம் அவர் அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சீக்கிரமே அவரும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலாம், முட்டாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ முதல் விதி நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, நம்மளை சுற்றி எவ்வளவு பேர் முட்டாளாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை விட கட்டாயம் அதிகமான முட்டாள்கள் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க. முட்டாள்தனத்தோட முதல் விதியை நான் சொல்கிறப்போ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. எந்த ஒரு மனிதனாலும் முட்டாளாக இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களால முட்டாளாக இருக்க முடியும்னா இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஒரு பல்கலைக்கழகத்தோட உயர் பதவியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸால் முட்டாளாக இருக்க முடியும்னா இருக்க முடியும். நோபல் பரிசு வாங்கின அறிஞர்களால் முட்டாளாக இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இது கூடவே இன்னொரு வாக்கியத்தை நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னா, இப்படிப்பட்ட மனிதர்களால் முட்டாளாக இருக்க முடியும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய முட்டாளோட எண்ணிக்கை குறைவு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. படித்தவங்களும் முட்டாளாக இருக்கலாம், ஆனால் படித்தவங்க முட்டாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. படிக்காத ஒரு நபர் முட்டாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு 100 பேர் படித்தவங்களை நான் தேர்ந்தெடுத்தேன்னா அதில் முட்டாளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். 100 பேர் எழுத படிக்க தெரியாத நபர்களை தேர்ந்தெடுத்தா அதில் முட்டாளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இப்படி யோசிக்கிறது சகஜம்தான். ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நீங்கள் யோசிச்சிருந்தா
அது தப்பு அப்படின்னு சொல்கிறார். 100 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வேணால் வந்திருக்கட்டும், அதில் முட்டாளோட சதவீதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முட்டாள்தனத்தோட 2வது விதி நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா, ஒரு நபர் முட்டாளாக இருக்காரா இல்லையா அப்படின்றதுனால அவரோட மற்ற குணாதிசயங்கள் மாறப்போகிறது கிடையாது. ஒரு நபரோட முட்டாள்தனத்துக்கும் மற்ற குணாதிசயத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் 2வது விதி. ஒரு நபர் படிச்சிருக்கலாம், நோபல் பரிசு வாங்கியிருக்கலாம், பெரிய ஐக்கியூ வச்சுருக்கலாம், ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம், ஒரு இப்படிப்பட்ட நாட்டில் அவர் பிறந்திருக்கலாம், இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு சோஷியல் கிளாஸில் அவர் இருக்கலாம், எதா வேணால் இருந்துட்டு போட்டோம், அதுக்கும் அவரோட முட்டாள்தனத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் 2வது விதி. இதை எப்படி இவர் சொல்கிறாரு? ஒரு 2 இடத்துல பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கார். ஒன்று, ஒரு காலேஜில், ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு பரிசோதனையை பண்ணியிருக்கார். அந்த காலேஜில் எல்லா நிலையில் இருக்கக்கூடிய நபர்களையும் இவர் எடுத்து பார்த்துருக்கார். அதாவது அந்த காலேஜோட பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அந்த காலேஜில் இருக்கிற வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹச்ஓடியாக இருக்கட்டும், சாதாரண ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த காலேஜை சுத்தம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா நிலையில் இருக்கக்கூடிய நபர்களையும் தொடர்ந்து இவர் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். கடைசியில் என்ன தெரிய வருதுன்னா, எல்லா நிலையில் இருக்கிறவங்களும் முட்டாள்தனமான முடிவை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லா நிலையில் இருக்கிறவங்கள்ட்டையும் முட்டாள்தனன்றது இருக்குது, அது ஒரே அளவில் தான் இருக்குது அப்படின்னும் சொல்கிறார். காலேஜில் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேக்ட்ரியிலையும் இதே பரிசோதனையை பண்ணியிருக்கார். ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ளூ காலர் ஜாப் பண்ணுறவங்க, அதாவது உடல் உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கவங்க, அவங்கள்ட்ட எவ்வளவு முட்டாள்தனம் இருக்கோ, அவங்களுக்கு மத்தியில் எவ்வளவு முட்டாள்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்லேயும் இருக்காங்க. இங்கே ஒரு தரப்பட்ட மக்கள் கம்மியான முட்டாள், ஒரு தரப்பட்ட மக்கள் அதிகமான முட்டாள்னு இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிடுறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான கற்பனை பண்ணிவிடுவோம். நம்ம திடீர்னு ஒரு நல்ல பதவிக்கு போய்டுறோம், ஒரு பெரிய லீடர் ஆகிடுறோம். நம்ம அங்கே என்ன செய்கிறோம்? அடுத்து என்னை சுற்றி முட்டாள்கள் இருக்கக்கூடாது, என்னை சுற்றி புத்திசாலி மனிதர்கள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம். அந்த முடிவை எடுத்தது தப்பு கிடையாது, நம்மளை சுற்றி புத்திசாலி தான் இருக்கணும். ஆனால் அந்த முடிவை எடுத்த உடனே நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? பல பேர் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு இருக்குது. என்ன மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னை சுற்றி இருந்தால் என்னை சுற்றி முட்டாள் கம்மி அப்படின்னு நினச்சிட்றோம். அது சில சமயம் என்ன சார்ந்த மனிதர்கள், என்னோட ஊர்லேருந்து வந்த மனிதர்கள், என்னோட மொழி பேசுகிற நபர்கள், என்னோட நாட்டில் இருக்கிற நபர்கள், இப்படி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை நம்ம சூஸ் பண்ணி அது சார்ந்த மனிதர்கள் என் கூட இருந்தால் முட்டாள்கள் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்றோம். சில சமயம் என்னோட காலேஜில் படித்தவங்க, என்ன மாதிரி படிப்பு படித்தவங்க, என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கன்னு ஏதேதோ காரணம் சொல்லி முட்டாள்களோட எண்ணிக்கையை நம்மளோட சர்க்கிளில் குறைக்கணும்னு நினைக்கிறோம். அது நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கறதுக்கு சில சமயம் நமக்கு நல்ல விஷயம் மாதிரி தோணும். அப்போது முட்டாள்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, அப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாருமே என்ன மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இது உண்மையாகவே ஆபத்தான விஷயம்தான். நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரே அளவில் முட்டாள்கள் இருப்பாங்கன்னா அந்த முட்டாள்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? என்னை சுற்றி முட்டாள்கள் இருக்கக்கூடாது, அதாவது நான் ஒரு டீமை பில்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு சர்க்கிளில் ஃபார்ம் பண்ண போகிறேன், அதில் முட்டாள்கள் இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? ஒரு சிம்பிளான விதியை சொல்கிறார். ப்ராக்சிஸை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, எவிடன்ஸை பயன்படுத்தணும். ப்ராக்சிஸ்னால் என்ன? எதை ப்ராக்சின்னு இவர் சொல்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு ரூலுக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா அவங்க முட்டாளாக இருக்க மாட்டாங்கன்ற ஒரு கற்பனைக்கு வரவே வராதிங்க. இந்த காலேஜில் படிச்சிருக்காங்களா? முட்டாளாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம் இந்த மாதிரி காலேஜில் படிச்சிருக்காங்களா? முட்டாளாக இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ராக்சியை செட் பண்ணாதீங்க. இல்லை இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்களா? முட்டாளாக இருக்க மாட்டாங்க. இல்லை இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களா? அவங்க முட்டாளாக இருக்க மாட்டாங்க. ஒரு இங்கிலீஷை ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்களா? அவங்க முட்டாளாக இருக்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கு இப்படி இருக்காங்களா? முட்டாளாக இருக்க மாட்டாங்க. தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்காரா? அவர் முட்டாள் தான் அப்படின்னு எந்த ஒரு ரூலும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஒருத்தவர் தலையை சொரிகிறாருன்னா அதுக்கு அர்த்தம் தலை அரிக்குது அப்படின்னு தான். அவர் முட்டாள் அப்படின்ற அர்த்தமே கிடையாது. முட்டாள்கள் இப்படித்தான் இருப்பாங்கன்ற ரூல்ஸை நீங்கள் போடக்கூடாது. அதுதான் 2வது விதி உங்களுக்கு சொல்லி தருது. அப்போ ஒரு முட்டாளை கண்டே பிடிக்க முடியாதான்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? எவிடன்ஸ் மூலமாக மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து முட்டாள்தனமான செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் முட்டாள். ஒரு தடவை கிடையாது, 2 தடவை கிடையாது. அவர் பண்ணும்போது எல்லா செயலுமே முட்டாள்தனமாக இருக்குன்னா அவர் முட்டாள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்களான்னு கேட்டால் கட்டாயம் இருப்பாங்க. முதல் விதி நமக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு முட்டாள்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தது. ஆனால் அதுக்காகலாம் நம்ம எல்லாரும் முட்டாள் அப்படின்னு ஆகிட மாட்டோம். ஒரு சில நபர்கள் முட்டாள் தான்,
அவங்க தொடர்ந்து முட்டாள்தனமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் சான்றை தேடணும், எவிடன்ஸை தேடணும். அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்னா முட்டாள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட முட்டாள்களும் முதல் விதிக்குள்ளே பொருந்தி போவாங்க. இப்படிப்பட்ட முட்டாள் கம்மியாக தான் இருப்பாங்க. ஒருத்தவன் லைஃப் ஃபுல்லாக முட்டாள்தனமாக இருப்பானா? அப்படிப்பட்ட ஆட்கள் கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதை விட அதிகமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லா இடத்துலையும் ஒரே சதவீதத்துலேயும் இருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம 2 விதியை பார்த்தோம். ஒன்று, முட்டாள்கள் நம்ம நினைக்கிறத விட அதிகமாக தான் இருக்காங்கன்றதை பார்த்தோம். 2வது விதி, முட்டாள்கள் எல்லா துறையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கவே இல்லை. அதை தான் நமக்கு 3வது விதி சொல்லித்தருது. அது என்ன? முட்டாள்னா யார், முட்டாள்தனம்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. முட்டாள்தனம்னா என்ன அப்படின்றத இந்த 2 விதியும் நமக்கு சொல்லித்தரவே இல்லை. நம்ம பொதுவாக முட்டாள்தனம்னா என்னன்றதை தப்பாக தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நபர் தொல்லை கொடுக்குறாரா, அவர் முட்டாள் அப்படின்னு நினச்சிடுறோம். நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கலையா, அவர் முட்டாள் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம படிச்சிருக்கிற விஷயத்தை அவர் படிச்சில்லையா, உடனடியாக அவர் முட்டாள். நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை அவர் எடுக்கலையா, அப்போ அவர் முட்டாள். நம்ம சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வேலையில் அவர் கஷ்டப்படுறாரு, இல்லை தோற்று போயிட்டே இருக்காரு, அப்போ அவர் முட்டாள். இப்படி தவறான டெஃபினேஷனை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உண்மையாக முட்டாள்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான விஷயம் என்னன்னா, மனிதர்களை 2 வகையில் நம்ம சொல்லிடுறோம். ஒன்று அவன் நல்லவன் இல்லை கெட்டவன், ஒன்று திறமைசாலி இல்லை அவனுக்கு திறமை இல்லை, ஒன்று புத்திசாலி இல்லைனா அவன் முட்டாள் அப்படின்னு 2 விஷயத்தில் மனிதர்களை நம்ம பிரிச்சுக்கிட்டே இருக்கோம். எப்போ இப்படி 2 வகையில் மனிதர்களை பிரிக்கிறோமோ அப்போ நம்மளால் முட்டாள்னா யாருன்றதை தெளிவாக புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்திசாலித்தனத்தை வச்சு மனிதர்களை பிரிக்கிறப்போ 4 வகையாவது நம்ம பிரிச்சாகணும். ஒரு கிராஃபை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கிராஃபில் வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருக்குது. இந்த 2 ஆக்சிஸும் நம்ம செய்யக்கூடிய செயல் பற்றி பேசுது. இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எதை பற்றி பேசுது அப்படின்னா, நான் செய்கிற செயல் எனக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி பேசுது. அப்போ ரைட் சைடில் இருக்கிறது எனக்கு பயனுள்ளது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது எனக்கு பயனளிக்காது. நான் செய்யக்கூடிய செயல் எனக்கு பயனளிச்சதுன்னா அது ரைட் சைடில் வரும், நான் செய்கிற செயல் எனக்கு பயனளிக்கலை அப்படின்னா அது லெஃப்ட் சைடில் வரும். இப்போ இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் எதை பற்றி பேசுதுன்னா, நான் செய்கிற செயல் அடுத்தவங்களுக்கு பயனளிக்குதா இல்லையான்றதை பற்றி பேசுது. மேலே இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பயனளிக்கிறது, கீழே இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பயனளிக்கல. இப்போ ஒரு நபர் செய்யக்கூடிய செயல் இந்த ரைட் சைடில் மேலே வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் செய்யக்கூடிய செயல் அவருக்கும் பயனளிக்குது, அடுத்தவங்களுக்கும் பயனளிக்குது. இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய நபரை நம்ம புத்திசாலின்னு சொல்கிறோம். அப்போ புத்திசாலினா யாருன்ற விளக்கத்தை எப்படி நம்ம சொல்லலாம்? ஒரு நபர் செய்யக்கூடிய செயல் அவருக்கும் அவரை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அவர் புத்திசாலி. ஒரு டாக்டரை எடுத்துக்கோங்க. அவர் ரொம்ப நல்லா ஒரு மருத்துவத்தை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு அது பயனளிக்கும். நல்ல சம்பள உயர்வு, நல்ல சம்பளம் அவருக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவரை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் நல்ல மருத்துவம் அப்படின்றது கிடைக்கும், அவர் புத்திசாலி. ஒரு டீச்சர் நல்லா பாடம் எடுத்தால் அவர் புத்திசாலி. ஏன்னா அவர் பாடம் எடுக்கிறது மூலமாக நல்லா சம்பாதிப்பார், அதே நேரத்தில் எல்லாருக்கும் நல்ல அறிவும் கிடைக்கும். அப்போ அவரும் புத்திசாலி. இப்போ இந்த ரைட் சைடில் பாட்டமில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள்? அவங்க செய்கிற செயல் அவங்களுக்கு பயனளிக்கும், ஆனால் சுற்றி இருக்கிற யாருக்குமே பயனளிக்காது. சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையாக போய் முடியும். இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இவங்க தான் சுயநலவாதிகள். அவங்களுக்காகவே எல்லா செயலும் செஞ்சுப்பாங்க, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள தான் நம்ம ஒரு கிளாசிக்கலான வில்லனாக சொல்லுவோம். அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள். ஒரு ஊழல் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா என்விரான்மெண்ட்டை, சுற்றுச்சூழலை பாதிக்கிற வகையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன். இவங்க எல்லாரும் அடுத்தவங்களை பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அதிலேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் ஒரு வில்லன். இவங்க எல்லாருமே ஒரு செல்ஃபிஷ் கேட்டகரியில், சுயநலவாதிகள் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். ஏன்னா சினிமாலாம் இப்படிப்பட்ட வில்லனை தான் நமக்கு காட்டுது. ஆனால் உண்மையாக இவங்க தான் இருக்கிறதுலையே மோசம் கிடையாது. இவங்க மோசமானவங்க தான், ஆனால் இருக்கிறதுலையே மோசமானவங்க இவங்க கிடையாது. அடுத்து இந்த லெஃப்ட் சைடில் மேலே வரக்கூடிய மனிதர்களை பற்றி பார்ப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அவங்க செய்யக்கூடிய செயலால். ஆனால் அடுத்தவங்களுக்கு எப்போவுமே அதுலேருந்து ஒரு பயன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
இவங்கெல்லாம் ஏமாளிகள். அவங்களுக்கான எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல், அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காம, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே அடுத்தவங்களுக்கு தொடர்ந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்க ஏமாளிகள். எப்போவும் கையில் பணம் வரும், பணம் வந்த உடனே அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அடுத்தவங்களை நம்பி கொடுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூபா கூட எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு பணம் தேவைப்படுறப்போ சுற்றி இருக்கிற யாரும் அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் ஏமாளிகள். அப்போ 4ஆவதாக இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அவங்க இந்த லெஃப்ட் சைடில் கீழே வருவாங்க. அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அவங்களுக்கும் பயனளிக்காது, சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் பயனளிக்காது. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உண்மையான முட்டாள்கள். இதை பார்க்குறதுக்கு சாதாரண நபர்கள் மாதிரி தெரியும், ஆனால் இவங்க தான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான நபர்கள். அப்போ 3வது விதி நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, ஒரு முட்டாள் அப்படின்றவனோட விளக்கத்தை சொல்லுது. ஒரு முட்டாள்னா யாருன்னா, அவன் செய்யக்கூடிய செயல் மூலமாக அவனுக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட் கிடையாது. சொல்லப்போனால் அவனுக்கும் பிரச்சனை, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் முட்டாள். அப்படிப்பட்ட செயல் தான் முட்டாள்தனமான செயல். ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கார், நல்லா தான் கம்பெனி போயிட்டு இருக்கு, அவரோட டீம் நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு புத்தகத்தில் படிக்கிறாரு, ஏதோ ஒரு வீடியோவில் பார்க்குறாரு, டீமை இப்படித்தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். உடனடியாக இப்படித்தான் மேனேஜ் பண்ணுமா வேணாமா அப்படின்ற எந்த ஒரு ஒப்பீனியனையும் அவர் பெறாமல், யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்காம, சீனியர்கிட்டையும் அட்வைஸ் கேட்கல, டீம்கிட்டையும் அட்வைஸ் கேட்கல, உடனடியாக டீமை அதே மாதிரி மேனேஜ் பண்ண போகிறோன்னு போட்டு குழப்பி எடுக்கிறார். இப்போ யாருக்குமே அவர் பண்ண செயல் பிடிக்கல, டீமில் இருக்கிறவங்களாம் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க, அவருக்கும் பிரச்சனை வருது. இங்கே அவர் சுயநலத்தோட எதையுமே செய்யலை, அவர் முட்டாள்தனமான செயலை செஞ்சிட்டார். ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போ அது சரியாக தப்பான ஆராய்ச்சி பண்ணாமல் உடனடியாக நல்லா இருக்கும்னு நினச்சி செஞ்சார். அவருக்குமே பிரச்சனையாயிடுச்சு, எல்லாருக்கும் பிரச்சனையாயிடுச்சு. இப்படிப்பட்ட செயலை முட்டாள்தனமான செயல்னு சொல்லுவோம். இதை தொடர்ந்து ஒரு நபர் செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவரை முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே யாருமே ஒரே ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அவங்க இந்த இடத்துல சுற்றி சுற்றி வருவாங்க. ஒரு நபர் எப்போவுமே புத்திசாலியாக இருக்க போகிறதில்ல, ஒரு நபர் எப்போவுமே சுயநலவாதியாகவும் இருக்க போகிறதில்ல, ஒரு நபர் எப்போவுமே ஏமாளியாகவும் இருக்க போகிறதில்ல, முட்டாளாகவும் இருக்க போகிறதில்ல. ஆனால் இங்கே எல்லா நபருக்கும் ஒரு வீடுன்றது இருக்கும். நம்ம எல்லா குவாட்ரண்ட்குள்ளேயும் எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வருவோம், ஆனால் ஒரு இடத்துல நிலைச்சிருப்போம். அப்போ முட்டாள்னு யாரை சொல்லுவோம்னா, சில சமயம் அவங்களும் புத்திசாலித்தனமான செயலை செய்யலாம், சில சமயம் ஏமாளித்தனமான செயலையும் செய்யலாம். ஆனால் அவர் எப்போவுமே அடிக்கடி முட்டாள்தனமான செயலை செய்வார். அவர் செய்கிற பல செயல்னால அவருக்கும் பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா, இந்த 3வது விதி இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தருது. இப்படிப்பட்ட முட்டாள்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க ஒரே மாதிரி பிரச்சனையை கொடுக்கறது கிடையாது. ஒரு முட்டாள் ஒரு ஒர்க்கராக இருக்கார், ஒரு கம்பெனியில் ஒரு ப்ளூ காலர் ஜாப் பண்ணுறாருன்னா அவரால் வரக்கூடிய பிரச்சனை சின்னதாக இருக்கும். ஒரு ப்ராடக்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்தாருன்னா அங்கே ஆயிரக்கணக்கான நபர்களோட வாழ்க்கையவே அது பாதிக்கும். ஒரு முட்டாள் ஒரு நாட்டில் ஒரு கடைநிலை இடத்துல இருக்கார் அப்படின்னா அதனால் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அவர் நாட்டோட தலைவராக மாறினார்னா உலகத்துக்கே பிரச்சனை. இப்படி ஒரு முட்டாள் எந்த நிலையில் இருக்காரோ அதை பொறுத்து பிரச்சனை பெருசாக மாறும். எல்லா நிலையிலையும் அவங்க இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து பெரிய பிரச்சனையை அவங்க கொடுப்பாங்க. முதல் விதி நம்ம நினைக்கிறத விட முட்டாள்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுது. 2வது விதி முட்டாள்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. 3வது விதி முட்டாள்கள் அவங்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ 4வது விதி இதை விட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. நம்ம பொதுவாக ஒரு முட்டாளை பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களால அவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்த முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு புத்திசாலி அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அப்போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் அவ்வளவு பெரிய அறிவாளிலாம் கிடையாது. அவங்க எடுக்கக்கூடிய முடிவால் நம்மளை என்ன பண்ணிட முடியும், ஒரு முட்டாளால் நம்மளை என்ன பாதிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது சகஜமான விஷயம். அப்போ 4வது விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு முட்டாளால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத எப்போவுமே நீங்கள் குறைச்சி தான் எடை போடுவீங்க அப்படின்னு சொல்லுது. இந்த 4 டைப் ஆஃப் மனிதர்களை நம்ம பார்த்தோம். அதில் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான ஆள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லிடுவோம், சுயநலவாதிங்க தான். அவங்களோட நலனுக்காக அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு பலனை அடையிறது, அடுத்தவங்களுக்கு எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுன்னு யோசித்து செய்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையாக அவங்கள விட இந்த முட்டாள்கள் ரொம்பவே ஆபத்தானவங்க. இப்போ ஒரு நபர் எப்போவுமே சுயநலத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவரை பார்த்த உடனே அவரை தடுக்கிறது எப்படி அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்கிட்ட நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸில் இருக்கிற ஒரு லூப் ஹோலை ஒருத்தவர் கண்டுபிடிச்சி அவரோட நலனுக்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதனால சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை வருது அப்படின்றத நான் பார்த்துட்டேன் அப்படின்னா உடனடியாக நான் என்ன செய்வேன்,
அந்த ரூலை மாற்ற செய்வேன், அந்த ரூலை இன்னும் ஸ்ட்ரிக்டாக நான் மாற்றுவேன். அப்போ ஒரு சுயநலவாதி எதுக்காக என்ன செயல் செய்வார் அப்படின்றது நமக்கு தெரியும். அவருக்கு பலன் கிடைக்கணுன்றதுக்காக நிறைய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது இப்படிப்பட்ட ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அவரை நம்மளால் தடுத்துட முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு முட்டாள் அப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டார். ஒரு முட்டாள் ஒரு செயலை செய்வார், செஞ்ச உடனே அவர் ஏன் இதை செஞ்சார் அப்படின்றதே நமக்கு தெரியாது. பொதுவாக மனிதர்களை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா, அவன் எதற்காக இந்த செயலை செஞ்சான் அப்படின்ற கேள்வியை தான் கேட்போம். அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு இன்டென்ஷனை வச்சு தான் அவனை எப்படி நம்ம கையாளலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு நபர் எப்போவுமே தன்னோட நலனுக்காக அந்த இன்டென்ஷனை வச்சு செயல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். தடுக்கவே முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இவர் அப்படின்னா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அதை நம்ம செய்வோம், இல்லை அவரை விட்டு விலகியாவது போவோம். ஆனால் ஒரு முட்டாளுக்கு பின்னாடி எப்போவுமே இன்டென்ஷன் இருக்காது, ஒரு மோட்டிவ் அப்படின்றதே இருக்காது. அவர் செய்கிற செயல் அவருக்கே ஆபத்தாக போய் முடியும். அப்போ நம்ம அவரை பார்த்துட்டு இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு மோட்டிவ் இருக்குது, ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்காமலேயே அவர் ஏன் இப்படி செய்கிறாருன்னு குழம்பி போய் தான் இருப்போம். அப்போ அவரை தடுக்கிறதுக்கான ஒரு ரூல்ஸை நம்மளால் போட முடியாது, ஒரு திட்டத்தை தீட்ட முடியாது, எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. அதே நேரத்தில் அவர் அவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லைன்னு நம்ம நினைக்கிறதுனால அவர் நமக்கெல்லாம் ஆபத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சி அவர் கூடவே நம்ம இருப்போம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை இவர் சொல்கிறார், ஒரு மிலிட்ரி எக்ஸாம்பிளை சொல்கிறார். இப்போ 2 ஆர்மி நம்மக்கிட்ட படையெடுத்து வருது. ஒரு ஆர்மி படையெடுத்து வரத்துக்கு நிறைய காரணம் இருக்குது. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது, நம்மள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸ் அவருக்கு தேவைப்படுது. இப்படி பல காரணத்தினால நம்மள்ட்ட சண்டையிட்டு வராங்க. அப்போ உடனடியாக நம்ம என்ன செய்வோம், இவன் இந்த காரணத்துக்காக தான் நம்மள்ட்ட சண்டை போட்டு வரான், அடுத்து அப்போவன் இப்படிப்பட்ட மூவ் பண்ணுவான், அப்போ நம்ம இப்படிப்பட்ட மூவை பண்ணிடணும், அவன் இந்த மாதிரி ரிசோர்ஸ்க்காக வரான்னா இந்த மாதிரி இடத்துல முதல்ல அவன் தாக்குவான் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி அவனை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ 2வது ஆர்மியை எடுத்துக்கோங்க. அவன் நம்மள்ட்ட போருக்கு வரான், எதுக்கு வரான்றதே நமக்கு தெரியாது. அவனுக்கே தெரியாது நான் இதுக்காக தான் உன்ட்ட சண்டைக்கு வரேன் அப்படின்னு. அவன் செய்கிற போர்னால அவன் நாட்டுக்கே பிரச்சனை தான். அவன் நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு போர் வெடிக்குது, மக்கள் எதிர்க்கிறாங்க, அவன் நாட்டுக்குள்ளேயே எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. அவன் பண்ணுற சண்டைனால அவன் நாட்டுக்கே பிரச்சனை வருது. அவனை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க, அவனை எப்படி நீங்கள் தடுப்பீங்க, அவனுக்கான திட்டத்தை எப்படி தீட்டுவீங்க? நான் அவனை அடிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கான், அது கூட அவன் நோக்கம் கிடையாது, ஏதோ ஒரு செயல் செய்கிறான், அதனால் நமக்கு பிரச்சனை வருது, அவனுக்கும் பிரச்சனை வருதுன்னா அங்கே நம்ம என்ன செய்வோம்? எதுவுமே செய்ய முடியாது. இவ்வளவு ஆபத்தானவங்க தான் முட்டாள்கள். இங்கே முட்டாள்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் நமக்கு தோணும், இப்படிப்பட்ட மனிதர்கள் மீது நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஒருத்தன் முட்டாள்தனமான செயல் செய்கிறான் அப்படின்னா அங்கே அவனை நம்ம எதிர்க்கக்கூடாது, அவனை எதிர்த்தா அது அன்பற்ற செயல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சுயநலத்தோடு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அங்கே அவனை எதிர்க்கிறது நல்லதுன்னு நம்ம நினைப்போம். அவனோட நலனுக்காக எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குறான்ல, அவன் ஒரு வில்லன், அவனை நம்ம சண்டையிடணும், அவனை நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவனுக்கே நலன் இல்லை, அவனுக்கு அறியாமையினால் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுனால அவனை நம்ம தோற்கடிக்கணும்னு நினைக்க மாட்டோம், அவனை விட்டு விலகணும்னு நினைக்க மாட்டோம். அப்படி நினச்சா நம்ம ஏதோ அன்பற்ற நபர் மாதிரி நினைப்போம். இதனால தான் முட்டாள்கள் ரொம்பவே ஆபத்தானவங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். தொடர்ந்து நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்ம வரலாற்றில் இல்லை இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்திற்கான முடிவெடுத்த நபர்கள் கட்டாயம் முட்டாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் அந்த முடிவு முட்டாள்தனமான முடிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எடுத்த முடிவுனால அவங்களுக்குமே நல்லதில்லை, மற்றவங்களுக்கும் நல்லதில்லை. ஆனால் அந்த மாதிரி முடிவை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். அது நீங்கள் பார்க்கக்கூடிய சின்ன சோஷியல் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை பெரிய சோஷியல் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும். ஒரு பெரிய சோஷியல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட முடிவாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாக ஒரு பெரிய குரூப்புக்கு பிரச்சனையை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்தாலே அங்கே அந்த முடிவெடுத்த குரூப்புக்கும் கட்டாயம் பிரச்சனைன்றது வரதான் செய்யும். அப்போது பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் முட்டாள்தனமான முடிவாக தான் இருக்கும். நீங்கள் வரலாற்றில் நடந்த பல நிகழ்வை எடுத்து கூட பார்க்கலாம். இப்படிப்பட்ட முட்டாள்கள்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆத்தர் நமக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறாரு? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, வாழ்க்கையில் பார்க்குற எல்லாரையுமே முட்டாள்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே முட்டாளாக இருப்பாங்களோ அப்படின்ற எண்ணத்துலையும் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் நிறைய நேரத்தில் முட்டாள்தனமான முடிவெடுப்பாங்க, ஆனால் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. தொடர்ந்து ஒருத்தவர் முட்டாள்தனமான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு, முட்டாள்தனமான முடிவுனா அவருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நபரை ஒத்து கவனிங்க. அவங்க முட்டாள் அப்படின்ற கூட்டத்துக்குள்ளே வருவாங்க. அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, அவரால் நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. ஒரு பதில் வருதில்ல, அதை 10 மடங்கு பெருசாக்குங்க. நீங்கள் நினைக்கிறத விட 10 மடங்கு பெரிய பாதிப்பை அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்க கூட இருந்துக்கிட்டே இருந்தால்
பெரிய பாதிப்பு ஏற்படும். ஒரு காம்பவுண்டிங் டேமேஜை நீங்கள் கட்டாயம் அடைவீங்க. அப்போ முட்டாள்களை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கோங்க. அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, குறைச்சி எடை போடாதீங்க. அவங்கள விட்டு எப்போ விலகணும்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் விலக ஆரம்பிச்சிருங்க. அவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டுறப்போ பாவம் வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்னு நினச்சி சுட்டி காட்டாதீங்க, ரொம்ப சத்தமாக சுட்டி காட்டுங்க. அவங்கள்ட்ட இதுதான் உன்னோட எல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு பவுண்டரி செட் பண்ணுறப்போ ரொம்ப சாஃப்டாக செட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஹார்டாக இதுதான் உன்னோட எல்லை அப்படின்றத சொல்லுங்கள். முட்டாள்கள்கிட்டேருந்து விலகி இருக்கிறப்ப தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள்ன்றது குறையும். முட்டாள்கள் அப்படின்றது யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து அவங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்குறவங்க, உங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்குறவங்க. அவ்வப்போது பண்ணுறவங்க முட்டாள் கிடையாது, தொடர்ந்து எந்நேரமும் இதை பண்ணுறவங்க தான் முட்டாள். முதல் விதி, முட்டாள்கள் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக தான் உங்களை சுற்றி இருக்காங்கன்னு சொல்லுது. ரெண்டாவது விதி, முட்டாள்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. மூணாவது விதி, முட்டாள் அப்படின்ற ஒரு நபர் அவருக்கும் அவரை சார்ந்த நபருக்கும் தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுது. நாலாவது விதி, முட்டாள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு பெரிய பிரச்சனையை குறைஞ்சபட்சம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ அஞ்சாவது விதி என்ன சொல்லுது? இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு மனிதன்னா அவன் முட்டாளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறார். இது கேட்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், ஏற்றுக்க முடியாத வகையில் இருக்கும், சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கும். முட்டாள் தான் இருக்கிறதுலேயே மோசமான ஒரு ஆளாக? மேனிப்புலேட்டர்ஸ் இருக்காங்க, ஃப்ராடு இருக்காங்க, திருடுறவங்க இருக்காங்க, சுயநலவாதிங்க இருக்காங்க, பொய் சொல்கிறவங்க இருக்காங்க. இவ்வளவு நபர்கள் இருக்கும்போது இருக்கிறதுலையே மோசமான ஒரு நபர்னா அவர் முட்டாள் தான் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? இப்படி சொல்லும் போது நமக்கு ஏன் ஒரு வருத்தம் ஏற்படுது? முட்டாள் தான் இருக்கிறதுலையே மோசம்னு சொன்னால் நம்ம வருத்தப்படுறோம். ஏன்னா யார் முட்டாள்ன்ற டெஃபினேஷனை நம்ம தப்பாக வச்சுருக்கிறதுனால தான் முட்டாள்கள் மோசமானவங்க அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு வருத்தம் ஏற்படுது. நம்மளோட பார்வையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி முட்டாள்னா ஏழைகள் அப்படின்னு நம்ம சில கற்பனையில் இருக்கோம், முட்டாள்கள்னா படிக்காதவங்க அப்படின்னு நம்ம கற்பனையில் இருக்கோம். இவங்கெல்லாம் முட்டாள் கிடையாது. இவங்களெல்லாம் முட்டாள் நம்ம நினைக்கிறதுனால தான் முட்டாள்கள் தான் இருக்கிறதுலையே மோசமானவங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம அவங்க கூட ரிலேட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ பாவமாச்சே அப்படின்னு சொல்கிறோம். நம்ம முதல்ல முட்டாள்னா யாருன்றதை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அதை 3வது விதி நமக்கு சொல்லியிருக்கு. முட்டாள்னா காரணமே இல்லாமல் அவங்களுக்கும் அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணிப்பாங்க, சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. இந்த முட்டாள்கள் படிக்காதவங்க கிடையாது. இந்த முட்டாள்கள் மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மற்ற குணத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க ஒரு மிகப்பெரிய ராஜாவாக கூட இருக்கலாம், மிகப்பெரிய பிஸ்னஸை நடத்தலாம், மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கலாம், மிகப்பெரிய அறிஞராக இருக்கலாம். அதுக்காகலாம் அவங்க முட்டாள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ முட்டாள் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பாங்க, அடுத்தவங்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பாங்க. அதுக்கு காரணமே இருக்காது, அதற்கு ஒரு திசையே இருக்காது. அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க தான் இருக்கிறதுலையே மோசமானவங்க. அவங்க கிட்ட தான் நம்ம இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தான் 5வது விதி சொல்லியிருக்கு. அப்போ ஓவராலாக இந்த புத்தகத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, முட்டாள்னா இவங்க தான் அப்படின்ற ஒரு கேட்டகரைஸ் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட நபர் தான் முட்டாள்னு சொல்லாதீங்க. முட்டாள் இப்படித்தான் இருப்பாங்கன்ற எந்த ஒரு விதியும் போடாதீங்க. முட்டாள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ரெண்டாவது, முட்டாளை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிங்க. ஒரு முட்டாள் எப்படி இருப்பார்? அவருக்கும் தொடர்ந்து பிரச்சனையை கொடுப்பாரு, அடுத்தவருக்கும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார், காரணமே இருக்காது. அவர் கூட இருந்தால் எப்போவுமே அவர் பிரச்சனையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், நமக்கும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. 3வது, அவங்கள எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, குறைச்சி எடை போடாதீங்க. அவங்களால நமக்கு என்ன நடக்க போகுது, அவங்களே பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்களால தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு பாதிப்பு வரும். 4வது, அவங்கக்கிட்ட இன்டராக்ஷனை, அவங்கள்ட்ட தொடர்பை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. எவ்வளவு கம்மியாக நீங்கள் அவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்க முடியுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தொடர்பே இல்லைனாலும் நல்லது. 5வது, நீங்கள் முதல்ல ஒரு முட்டாளாக இருக்கக்கூடாது. நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படின்றத கேட்டு பாருங்கள். இங்கே நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாது, புத்திசாலியாக இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும், நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் ஒரு கேள்வி இருக்கணும். இது எனக்கும் பலனை தருமா, அடுத்தவங்களுக்கும் பலனை தருமா? எனக்கும் பலன் கிடைக்கணும், அடுத்தவங்களுக்கும் பலன் கிடைக்கணும். அப்படிப்பட்ட செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனையில் ஈடுபடணும். சில நேரங்களில் மட்டும்
அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எனக்கான பலனை நான் பெற்றுக்கலாம். அப்படி எப்பயாவது செயல்படணும். எப்பவும் அடுத்தவங்களுக்கும் எனக்கும் பலன் கிடைக்கணும். எப்போவுமே அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துடவே கூடாது. அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு நான் பலன் அடையணும்னு நினச்சாலும் நம்ம ஒரு வில்லன் தான். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நமக்கும் அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை வரும்னா அங்கே நம்ம முட்டாள். இங்கே சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு முட்டாளாக இருந்துருவோம். அதாவது நல்லதுக்காக ஒரு செயலை செய்ய போவோம், கடைசியில் பார்த்தா நமக்கும் அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை வரும். அங்கே பிரச்சனையே கிடையாது. தொடர்ந்து இப்படிப்பட்ட செயல்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா அது பிரச்சனை. இங்கே இருக்கிறதுலையே ஒரு பிரச்சனையை சொல்லவா, ரொம்ப ஓப்பனாக இந்த ஆத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம முட்டாளாக இருந்தால் நமக்கே தெரியாது. நம்ம செய்யக்கூடிய செயல் நமக்கும் பிரச்சனையை கொடுத்தா அடுத்தவங்களுக்கும் பிரச்சனையை கொடுத்தா அது நமக்கே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருந்து நமக்கும் அடுத்தவங்களுக்கும் தொடர்ந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சால் ஓப்பனாக உங்களுக்கு சுற்றி இருக்கிற நபர்கிட்ட நீங்கள் பேசணும். என்னால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா, வந்தால் ஓப்பனாக சொல்லு, நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கணும். அந்த கான்ஷியஸ்னஸ் வரும்போது தான் முட்டாள்தனத்துலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்திலே தான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ஆனால் பயனுள்ள ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வீடியோட லென்த் கூட கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு முட்டாள்தனம்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு வேல்யூபிளான லெசனை கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். நமக்கும் அடுத்தவங்களுக்கும் நல்லது செய்யலைன்னா நம்ம முட்டாள்ன்றதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்போம். அதை விட ரொம்ப முக்கியமாக முட்டாள்னா இப்படித்தான் இருப்பாங்கன்ற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.